வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நான் உங்கள் மகா மேக்ஸ் டியூஷன்லேருந்து. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லெசன் உறவுகளும் சார்புகளும். அதில் பயிற்சி 1.1ஓட ஃபஸ்ட்டு சம் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பின்வருவனவற்றிற்கு ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் ஏ மற்றும் பி கிராஸ் ஏவை காண்க. ஃபஸ்ட் கொஷின், ஏ ஈக்குவல் டு செட் ஆஃப் 2, -2, 3 மற்றும் b ஈக்குவல் டு செட் ஆஃப் 1, -4. அதுக்கப்புறம் அதுலேயே செகண்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. a ஈக்குவல் டு b ஈக்குவல் டு செட் ஆஃப் p, q. தேர்ட் கொஸ்டின், a ஈக்குவல் டு செட் ஆஃப் m, n, b ஈக்குவல் டு நல் செட். இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்துட்டு இந்த 3 கொஸ்டின்லேயுமே நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது a கிராஸ் b, a கிராஸ் a, b கிராஸ் a. இதை நம்ம கண்டுபிடிக்கணும். வாங்க இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கலான்னு சொல்லி உள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷினில் எப்பவும் போல் முதல்ல கொஷினில் கொடுத்துருக்க வேல்யூஸ் எடுத்து எழுதிக்கிறோம். அப்போ ஏ ஈக்குவல் டு செட் ஆஃப் 2, -2, 3, பி ஈக்குவல் டு செட் ஆஃப் 1, -4. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஏ கிராஸ் ஏ, ஏ கிராஸ் பி, பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்கலாம். அப்போது முதல்ல ஏவோட கணம் 2, -2, 3 கிராஸ் மறுபடியும் ஏவோட கணம் 2, -2, 3. இப்போ இதை கிராஸ் பண்ணோம் அப்படின்னா செட் ஆஃப் 2, 2, 2, -2, 2, 3, -2, 2, -2, -2, -2, -2, 3, 3, -2, 3, 3. ஸோ இதாங்க ஏ கிராஸ் ஏ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்க போகிறோம். ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு ஏவோட கணத்தை எழுத போகிறோம். 2, -2, 3 கிராஸ் 1, -4. இப்போ ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணோம் அப்படின்னா ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு 2, 1, 2, -4, -2, -1, -2, -4, 3, 1, 3, -4. இதுதான் ஏ கிராஸ் பி. நெக்ஸ்ட்டு பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்கலாம். பி கிராஸ் ஏ ஈக்குவல் டு பியோட செட்டு 1, -4 கிராஸ் ஏவோட செட்டு 2, -2, 3. அப்போது பி கிராஸ் ஏ ஈக்குவல் டு இதை கிராஸ் பண்ணோன்னா 1, 2, 1, -2, 1, 3, -4, 2, -4, -2, -4, 3. ஸோ இதுதாங்க ஃபஸ்ட்டு கொஷினுக்கான 3மே நம்ம ஏ கிராஸ் ஏ, ஏ கிராஸ் பி, பி கிராஸ் ஏ 3மே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். செகண்ட் கொஷின், ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு பி, q அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம ஏக்கும் பிக்கும் ஒரே செட்டை தான் எடுக்க போகிறோம். பி, q அப்படிங்கிற செட்டை வச்சு தான் ஏ கிராஸ் ஏ, ஏ கிராஸ் பி, பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும். ஏ ஈக்குவல் டு பி, q, பி ஈக்குவல் டு பி, q அப்படின்னா நம்ம ஏ கிராஸ் ஏ தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ செட் ஆஃப் பி, q கிராஸ் பி, q. அப்போ இது கிராஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? ஏ கிராஸ் ஏ ஈக்குவல் டு பி, 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 q, q, பி, q, q. ஸோ இதுதான் வந்துட்டு ஏ கிராஸ் ஏ. இதே மாதிரி ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்க போகிறோம். ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு பி, q கிராஸ் பி, q. அப்போ இதை கிராஸ் பண்ணோம் அப்படின்னா சேம் அதே தாங்க வரும். செட் ஆஃப் பி, 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 q, q, பி, q, q. இதுதான் வந்துட்டு ஏ கிராஸ் பி. பி கிராஸ் ஏ ஈக்குவல் டு பியோட செட்டு பி, q, ஏவோட செட்டு பி, q. அப்போ இதை கிராஸ் பண்ணோம் அப்படின்னா செட் ஆஃப் பி, 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 q, q, பி, q, q. இதுதான் வந்து பி கிராஸ் ஏ. ஸோ நம்ம செகண்ட் கொஷின்லேயுமே ஏ கிராஸ் ஏ, ஏ கிராஸ் பி, பி கிராஸ் ஏ 3மே கண்டுபிடிச்சிட்டோம். வாங்க 3வது கொஷின் எப்படி போடலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஏ ஈக்குவல் டு m, n, பி ஈக்குவல் டு வெற்று கணம் நல் செட்னு கொடுத்துருக்காங்க. ஏ ஈக்குவல் டு m, n, பி ஈக்குவல் டு வெற்றி கணம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்க போகிறோம். ஏ கிராஸ் பி அப்படின்னா ஏவோட கணம் m, n, பியோட கணம் வந்துட்டு வெற்று கணம். அப்போது ஒரு வெற்று கணத்தோட ஒரு வெற்றிலா கணமாக நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ஆன்சர் ஆஸ் யூஷுவல் வெற்று கணம் தான் வரும். எக்ஸாம்பிள் எப்படின்னா, நம்ம 0வோட ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணோம்னா 0 தான் வரும் இல்லையா? ஸோ அதே மெத்தட் தான். அப்போ ஏ கிராஸ் பி அப்படின்னு சொல்லும்போது வெற்று கணம் தான் ஆன்சராக வரும். பி கிராஸ் ஏ அப்படின்னு சொல்லும்போது பியோட கணம் வெற்று கணம் இன்ட்டு ஏவோட கணம் m, n.
அப்போ இதுவும் அது மல்டிப்ளை பண்ணும்போது வெற்று கணம் தான் வரும். அப்போ ஏ கிராஸ் பி, பி கிராஸ் ஏ எல்லாமே வந்துட்டு வெற்று கணம். ஏ கிராஸ் ஏ ஈக்குவல் டு செட் ஆஃப் எம் கமா என்னு கிராஸ் எம் கமா என்னு. இப்போ இதை கிராஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? எம் கமா எம், எம் கமா என், என் கமா எம், என் கமா என். இதுதான் வந்துட்டு ஏ கிராஸ் ஏவோட செட்டு. ஸோ நம்ம இதில் வந்துட்டு பயிற்சி 1.1ல் 3 சம் ஃபஸ்ட்டு கொஷனில் கொடுத்துருக்கேன். 3 சம்மே வந்துட்டு முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு கொஷினை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இதே மாதிரி எக்ஸாம்பிள் சம்ஸில் இருந்து எக்ஸசைஸ் சம்ஸ் வரைக்கும் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம மகா மேக்ஸ் டியூஷன் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். மே 1ல் இருந்து நம்ம சென்டரில் 10th மேக்ஸ் டியூஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். பக்கத்தில் இருக்கவங்க வேணும் அப்படின்றவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சென்டர் எங்கே இருக்குது அப்படின்னா குன்னத்தூர் வில்லேஜ், ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. பக்கத்தில் இருக்கவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த